இந்த விழாவை நடத்துவதற்கு ஒரு அங்கீகாரம் கிடைத்துள்ளது. இனி வரும் காலங்கள் அனைத்தும் இருண்டு கிடக்கின்ற இந்த தமிழகத்தின் வாசலுக்கு மீண்டும் ஒரு வைகறை பொழுதா செயலாளர் திரு அறிவானந்தம் அண்ணன் அவர்களையும், பொருளாளர் திரு விஜய் அவர்களையும், தாம்பரம் மேற்கு பகுதி தலைவர் KM மணிகண்டன் அவர்களையும், R பாஸ்கர் மற்றும் K விஜய் அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மற்றும் B ரூபன், லோகேஷ், குணா, சட்குணம், P ரமேஷ், R சங்கர், G அருண் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். மற்றும் K மகேஷ் முடிச்சூர் பகுதி தலைவர் சார்பாகவும், தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்களின் சார்பாகவும் வருக வருக என பணிவன்புடன் வரவேற்கின்றோம். அஸ்வினி அவர்களை மேடைக்கு வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். கழக நிர்வாகிகள் குறித்து மற்றும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரையும் வரவேற்று சிறப்பு வரவேற்புரை வழங்க வருகை தருமாறு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் திரு மின்னல் வி குமார் அவர்களை வருகை தருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். செங்கல்பட்டு தமிழக வெற்றி கழகம் சார்பில் தாம்பரம் மேற்கு பகுதி 51வது வார்டு சார்பாக இந்த பொங்கல் தொகுப்பு வழங்கும் விழாவிற்கு வருகை தந்துள்ள அணி நிர்வாகிகள் தினேஷ் அவர்களே, சரத் அவர்களே, பிரவீன் அவர்களே, வழக்கறிஞர் பூவேந்தர் அவர்களே, ராஜ்குமார் அவர்களே, சங்கர் அவர்களே மற்றும் மகளிர் அணி நிர்வாகிகள் அனைவரையும் மாவட்ட தலைமை சார்பாக வருக வரவேற்கிறோம். மற்றும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கென்னடி அவர்களே, பாலு, சரவணன், விஜய்மணி மற்றும் இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்து நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட பொருளாளர் தியாகு அவர்களுக்கும், நகர பகுதி தலைவர் மணிகண்டன் அவர்களுக்கும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைமை சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தளபதி அவர்களை முதல்வராக அமர்வதற்கு நாம் அனைவரும் ஒன்றுபட்டு செயல்பட்டு அனைவரும் பாடுபட வேண்டும் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். திரு பவளன் அவர்களை பேச வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். வட்டக்கழகத்தின் சார்பாக தை திருநாளை முன்னிட்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய சுரா ரவி அவர்களே, தம்பி ராஜா அவர்களே, இந்த பகுதியை சார்ந்த மற்ற கழக நிர்வாகிகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் மாலை வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். 1967ஆம் ஆண்டு முதல் இந்த தமிழகத்தின் முதலமைச்சராக அமர வைத்து ஏழை எளிய மக்களுக்கு திறம்பட பணியாற்றிட உங்கள் அனைவருடைய ஆதரவு வேண்டும் 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 என்று மாவட்ட கழகத்தின் சார்பாகவும் எங்களது இந்த பகுதியின் சார்பாகவும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த நல்லுள்ளங்களுக்கு நன்றி பாராட்டி உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைமை செயலாளர் திரு அண்ணன் அறிவானந்தம் அவர்களை பேச வருமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி அவர்களுக்கும், கழகத்தின் பொதுச் செயலாளர் ஓய்வறியா உழைப்பாளி, கழகமே கோயில், தளபதியே தெய்வம் என்று எப்போதும் கழகத்துக்காக மட்டுமே உழைத்துக் கொண்டிருக்கும் கழக பொதுச் செயலாளர் அண்ணன்
புசியன் ஆனந்த் அவர்களுக்கும் மற்றும் மாவட்ட தலைவர் மினல்குமார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கும் திரு விஜய் தியாக அவர்களுக்கும் திரு கண்ணடி அவர்களுக்கும் மற்றும் இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டுள்ள அனைத்து அணித்தலைவர்களுக்கும் மற்றும் கழக தோழர்கள் மற்றும் தோழிகள் பொதுமக்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் விழா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய கட்சிகள்லாம் வந்து நடத்துவாங்க. பார்த்திங்கன்னா வந்து பல ஆண்டு அவங்க வந்து ஆட்சியில் இருந்திருப்பாங்க, ஏதாவது வந்து வருமானத்தில் பண்ணுறாரு, யார்கிட்டையும் 10 பைசா வந்து நிகழ்ச்சிக்காக வாங்கலை, அவர் உழைப்புலேருந்து எடுத்து பண்ணுறாரு. தளபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்ற பட்சத்தில் அவங்கவுங்க உழைப்புலேருந்து தான் அவங்க வந்து கழகத்துக்கும் கட்சிக்கும் செயல்படுறாங்க தவிர மற்ற கட்சிகளை போல் வந்து ஊழல் பணத்துலேயோ இவ்வளோ வருஷமாக சம்பாதிச்சதுலேருந்து எடுத்தும் செலவு பண்ணலை. அப்படி இருக்கும்போது வந்து இந்த மாதிரி பொங்கல் விழா வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாவட்டத்தில் ஒரு தொகுதி தாண்டி ஒரு பகுதியை தாண்டி ஒரு வட்ட கழகத்தில் செயல்படுற அளவுக்கு வந்து நம்ம கட்டமைப்பு வகையில் வந்து எல்லா மாவட்டத்துலையும் தமிழக வெற்றி கழகம் வந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாகவும் இருக்குது. 2026 தளபதி அவர்கள் வந்து தமிழகத்தில் முதலமைச்சர் ஆட்சி கட்சியில் ஏற்றுவார் அப்படின்றது வந்து இதன் மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு வட்ட கழகத்துலேயும் வந்து ஒரு பொங்கல் விழா எடுக்கிறாங்க அப்படின் போது நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கட்சி தான் செய்வாங்க. அதை தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம இன்னும் வந்து ஒரு கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் ஆகலைன்றாங்க தவிர இந்த ஒரு பழமொழி சொல்லுவாங்க சார், இந்த ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மக்கள் இயக்கமாக ஒரு 13 வருஷமாக செயல்படுறது வந்து இந்த கிளையில் வேற அளவில் வந்து மக்கள் மகையில் வந்து நல்லா ஊடுருவி நல்லா சாமி தலைமை திரு ராஜ்குமார் அவர்களை பேச வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றேன். செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தமிழக வெற்றி கழகத்தின் தாம்பரம் மேற்கு பகுதி 51வது வட்டக்கழகத்தின் சார்பாக தை திருநாளை முன்னிட்டு பொங்கல் தொகுப்பு பை வழங்கும் விழாவிற்கு வருகை தந்திருக்கும் எனது அருமை சகோதரர் மாவட்ட கழகத்தின் தலைவர் திரு மின்னல்குமார் அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் மாவட்ட தாம்பரம் அவர்களே மற்றும் மாணவர் அணி தொண்டரணி தலைவர் எனது அருமை சகோதரர் கில்லி சரத்குமார் அவர்களே மற்றும் இங்கே இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கும் மாவட்ட வர்த்தக அணி தலைவர் அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களே, மாவட்டத்தின் ஒரு போர்வலாக இன்று இந்த தாம்பரம் மேற்கு பகுதியில் இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் நடத்தி கொண்டிருக்கும் எனது பண்புக்கும் பாசத்துக்கும் உரிய அருமை சகோதரர் திரு விஜய் தியாக அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த எனது மாவட்ட வழக்கறிஞி தலைமை அருமை சகோதரர் சிஐ பூவேந்தன் அவர்களே, சிவி பகலவன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்த மாணவர் மகளிர் அணி தலைமை அருமை சகோதரி ஐஸ்வர்யா மதன் அவர்களே, தேவி அவர்களே மற்றும் சுனிதா அம்மா அவர்களே மற்றும் இங்கே வருகை தந்திருக்கும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட நிர்வாகிகளே, ஒன்றிய நிர்வாகிகளே, ஊராட்சி நிர்வாகிகளே, கிளை நிர்வாகிகளே, பகுதி நிர்வாகிகளே, வார்டு நிர்வாகிகளே அனைவரையும் மாவட்ட கழகத்தின் சார்பாக வருக வருக என வரவேற்று எனது உரையை தொடங்குகின்றேன். அதாவது தளபதி வந்து ஒரு தெளிவான ஒரு விஷுவலில் ஒரு தெளிவான நோக்கத்தோட அரசியல் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதுதான் ஒரு ஆழமான கருத்து. ஏன்னா எங்களுடைய தாரக மந்திரம் என்கிறது பார்த்தீங்கன்னா பிறப்புக்கும் எல்லாம் உயர்க்கும். அப்படின்னா பிறப்பால் பிறந்தவர்கள் எல்லாம் சமமானவர்கள். அதாவது இந்த பொங்கல் விழா ஒரு பொங்கல் அதுக்கு வந்து இன்னும் யாரையும் தாக்கியோ யாரையும் தாக்கி பேசி அதில் வந்து நாங்கள் அரசியல் பண்ணுறதுக்கு தமிழக வெற்றி கழகம் வரலங்கிறதை எங்களுடைய கழகத்தினுடைய தலைவர் தெளிவாக சொல்லியிருக்கிறார். அவங்கள தாக்கி பேசி என்னத்தை எங்கள் டைம் தான் வேஸ்ட்டு. ஏதாவது ஒரு முன்னேற்றம் இருக்கா? எந்த ஒரு முன்னேற்றமும் கிடையாது. அவங்கள பேசி எங்களுடைய டைம் அதாவது நேரத்தையும் விரயத்தையும் நாங்கள் செலவிட விரும்பவில்லை.
அதனால யாரையும் நாங்கள் தாக்கி பேசுறதுக்கு இந்த அரசியலுக்கு நாங்கள் வரவில்லை. அதுங்கிறத எப்போ மாநாட்டிலேயே தெளிவாக சொல்லியிருக்கார் எங்களுடைய கழகத்தின் தலைவர் அவர்கள். ரெண்டாவது விஷயம், இந்த பொதுமக்களுக்கு சார்ந்த பிரச்சனைகளுக்கு மட்டும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் தோளாக இருக்க வேண்டும் என்று எங்களை அறிவுறுத்தியுள்ளார்கள். இனிய தை பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆட்சி மட்டுமல்ல, அதற்கு சான்றாக தமிழகத்தில் பெண் வாக்காளர்கள் தான் ஆண்களை விட அதிகம். அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகத்தின் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைமை திரு தம்பிராஜ் அவர்களை பேச வருமாறு பணிவன்புடன் அழைக்கின்றேன். எல்லோருக்கும் இந்த மாலை பொழுதில் அனைத்து தலைவர்களுக்கும் எனது மரியாதையை வணக்கத்தையும் உரித்தாக்குகிறேன். எல்லாருக்கும் சொல்லணும் டைம் இல்லை, எனக்கு கொடுத்த 2 நிமிஷம் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பொதுமக்களுக்கு பார்த்தோன்னா என்ன மலர்ச்சியோட முகமலர்ச்சியோடு இருக்காங்கன்றது இங்கே வந்து பார்த்ததே தெரியுது. ரொம்ப சந்தோஷம். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நான் எதுக்கு இங்கே ஒரு 2 நிமிஷம் உங்களோட பேச வந்திருக்கேன்னா, 50 வருஷமா நம்ம 2 கட்சிக்கையே மாறி மாறி ஓட்டி போட்டுருக்கோம். நல்லா ஞாபகம், 50 வருஷமா 2 கட்சிக்கே மாறி மாறி ஓட்டு போட்டுருக்கோம். இது வந்து எல்லாருமே தெரிஞ்சது. நான் எது கேட்டிருக்கேன்னா, மாற்றம் ஒன்றே மாறாதது. தயவு செய்து 2026 நம்ம நினைச்சா, இங்க இருக்கிறவங்க அத்தனை பேரும் நினைச்சா மாற்றம் கண்டிப்பா நிகழ்ன்றதை நான் உங்கள் முன்னாடி கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் தான் நான் இங்க வந்து பேசுறேன். தயவு செய்து இந்த மாற்றத்தை நிகழ்த்தி தளபதியை அரியணையில் உட்கார வைக்கிறது முழு தகுதியும் திரும்பி நம்ம கிட்ட இருக்கு. அதை செயல்படுத்துமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வந்திருக்க அனைத்து தலைவர்களுக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, தேங்க்யூ. நிகழ்ச்சியின் அடுத்தபடியாக தை திருநாளை முன்னிட்டு பொங்கல் தொகுப்பு பையை அனைவருக்கும் வழங்க வருமாறு செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட தலைவர் திரு மின்னல் வி குமார், பொருளாளர் விஜய் தியாகு, செயலாளர் அண்ணன் அறிவானந்தம் மற்றும் சிறப்பு விருந்தினர்களாகிய மாவட்ட இளைஞரணி தலைவர் டி தினேஷ், மாவட்ட தொண்டரணி தலைவர் டி சரத்குமார், மாவட்ட மாணவர் அணி தலைவர் எம் பிரவீன்குமார், மாவட்ட வர்த்தக அணி தலைவர் எம் செந்தில்குமார் அவர்களை முன்வந்து பொங்கல் தொகுப்பு பையை வழங்குமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வாங்க வாங்க, பொறுமையா வாங்க. டோக்கன் வாங்கி அனைவருக்கும் பரிசு பொருள் இருக்கு. எல்லாம் தள்ளிக்காதீங்க. ஒருத்தர் பொதுமக்கள் அனைவரும் காவல்துறைக்கு ஒத்துழைத்து வரிசையாக வந்து பரிசு தொகுப்பை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.
வா வழியில் நிற்காதீங்க, வழி விட்டு இல்லைங்கப்பா. சார் 10 பேர் மட்டும் அனுப்புங்க சார். சார் போதும், ஸ்டாப் பண்ணுறேன் சார். சார் போதும், ஸ்டாப் பண்ணுறேன் சார். சார் அடுத்த ஒரு 10 பேர் அனுப்புங்க சார். அடுத்த ஒரு 10 பேர் மட்டும் அனுப்புங்க. போட்டுக்காதீங்க, லைனை வரிசையில் வந்து வாங்கிங்க. கேட்டுக்கொள்கிறோம். அவங்க ஏத்துறாங்க. துர்கேஷ் நந்தினி மேல வாங்க. துர்கேஷ் நந்தினி மேல டோக்கன் வச்சிருக்க மட்டும் லைன்ல வாங்கம்மா. டோக்கன் வச்சிருக்க மட்டும் லைன்ல வாங்கம்மா. அடுத்து 10 பேர் அனுப்பிச்சு விடுங்க. ஒரு 5 நிமிஷம் நில்லுமா, வெயிட் பண்ணுப்பா. ஒரு 5 நிமிஷம். அணித்தலைவர்களுக்கு சாலை அணித்து கஸ்டமர் அனுப்பிச்சு விடுங்க. சரி அனுப்பிச்சு விடுப்பா, 10 பேர் அனுப்பிச்சு விடுப்பா. கொஞ்சம் தாம்பரம் கேமரா ரொட்டேட் பண்ணுங்க. மேல வாங்க. மேலையும் வாங்க. ஈஸ்வரன் சரவணன் வந்து பொங்கல் தொகுப்பு கொடுத்துக்குமா சொல்லி கேட்டுருக்கோம். அடுத்த 10 பேர் லைன்ல வாங்க. தமிழ்நாடு சினிமா கேட்டுருக்கோம். பொங்கல் தொகுப்பு வழங்கிய நமது நண்பர்கள் அவர்கள் மாவட்ட இளைஞரணி தலைவர் அருமையை தம்பி தினேஷ் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுவார்கள். ஜெப்ட் பி சரவணன் அவர்கள் மாவட்ட மாணவரணி தலைவர் அருமை தம்பி பிரவீன்குமார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுவார்கள். ஜெப்ட் சரவணன் அவர்கள்
எனது அருமை சகோதரர் மாவட்ட வர்த்தகணி தலைவர் செந்தில்குமார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுவார்கள். தலைவர் சங்கர் அவர்களுக்கு சால்வை அணிவித்து கௌரவிக்கப்படுவார்கள்.